அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வர் அலுவலகம் இடம் மாறுகிறது என்ற அறிவிப்பை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாமக்கல் மாளிகைக்கு இடம்பெயர்கிறது முதலமைச்சரின் அலுவலகம். தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடம்பெயர்கிறது முதல்வர் அலுவலகம் இனி நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் செயல்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. பத்தாவது தளத்தில் உள்ள அனைத்து தளவாட பொருட்களையும் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடம்பெயர்க்க தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இடம் மாறும் முதல்வர் அலுவலகம். அன்று கருணாநிதி, இன்று விஜய். அலுவலகத்தை மாற்றும் முதல்வர்கள். இடம் மாறும் முதல்வர் அலுவலகம். அன்று கருணாநிதி, இன்று விஜய். தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதலமைச்சரின் அலுவலகம் இடம் மாறுகிறது. தலைமைச் செயலகத்தையும் மாற்றும் திட்டத்தில் முதல்வர் விஜய் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று முதல்வர் அலுவலகம், நாளை தலைமைச் செயலகமாக மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆறு தசாப்த வரலாறு மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தலைமைச் செயலகத்தையும் மாற்றும் திட்டத்தில் முதல்வர் விஜய் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று முதல்வர் அலுவலகம், நாளை தலைமைச் செயலகமாக மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 6 தசாப்த செல்வாக்கை இழக்கிறதா கோட்டை? தலைமைச் செயலகத்தையும் மாற்றும் திட்டத்தில் முதல்வர் விஜய். இன்று முதல்வர் அலுவலகம், நாளை தலைமைச் செயலகம். 6 தசாப்த செல்வாக்கை இழக்கும் கோட்டை.